இந்த வீடியோவில் 2015 கேரளாவில் நடந்த ஒரு மிகப்பெரிய மர்டர் கேஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அக்டோபர் 14, 2015 ஆஸ்திரேலியாவில் இருக்க மெல்போர்னு சொல்லப்படுற டவுனில் ஒரு வீட்டில் ஒரு கணவன், அவருடைய மனைவி, அவங்களுடைய 6 வயசு குழந்தை, இவங்க 3 பேருமே நைட்டு வீட்டில் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அடுத்த நாள் காலையில் மனைவியான சோஃபியா தன்னோட கணவரை எழுப்புறதுக்காக போய் பார்க்குறாங்க. அப்போ ரொம்பவுமே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு காரணம் அவருடைய கணவர் சுயநினைவு இல்லாமல் இருந்திருக்காரு. அவருடைய வாயிலிருந்து நுர வந்துட்டு இருந்திருக்கு. அந்த நுர கூடவே சேர்ந்து ரத்தமும் கலந்துட்டு வந்துட்டு இருந்திருக்கு. இதை பார்த்த உடனே சோஃபியா ரொம்பவுமே பயந்து போய் கதறியால ஆரம்பிக்கிறாங்க. உடனே தன்னோட அக்காவான சோனியாவுக்கு கால் பண்ணுறாங்க. அவங்க ஒரு நர்ஸ். உடனே சோனியா கிளம்பி தன்னோட தங்கச்சியான சோஃபியா வீட்டுக்கு வராங்க. ஆனால் அதுக்குள்ளேயே சோஃபியா கதறியாளர சவுண்டை கேட்டு பக்கத்து வீட்டில் இருந்த எல்லாருமே சோஃபியாவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்கே வந்து பார்க்கும்போது எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அதே சமயத்தில் சோஃபியாவோட அக்காவான சோனியாவும் வந்துடுறாங்க. வந்து சோஃபியாவோட ஹஸ்பண்டான ஷாமை பார்க்கும்போது அவரு சுயநினைவு இல்லாமல் இருந்திருக்காரு. அவருடைய வாயிலிருந்து நுரையும் வந்துட்டு இருந்திருக்கு. அது கூடவே சேர்ந்து ரத்தமும் வந்துட்டு இருந்திருக்கு. இதை பார்த்த உடனே சோனியா என்ன சொல்றாங்கன்னா, இவருக்கு சிபிஆர் பண்ண முடியாது, உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அவங்க கால் பண்ண 13வது நிமிஷத்தில் அவங்களுடைய வீட்டுக்கு ஆம்புலன்ஸும் வந்துடுது. அந்த ஆம்புலன்ஸில் இருக்க டாக்டர்ஸ், நர்ஸ்ன்னு சொல்லி எல்லாருமே வீட்டுக்குள்ளே வந்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அவருடைய வாயில் நுர வந்துட்டு இருந்திருக்கு. உடனே அவருடைய பாடி டெம்பரேச்சரை செக் பண்ணி பார்க்குறாங்க. அவருடைய பாடி டெம்பரேச்சர் ரொம்பவுமே கம்மியாக இருந்திருக்கு. அப்போவே டாக்டருக்கு தெரிஞ்சிருது இவர் ஏற்கனவே இறந்து போயிட்டாங்கன்னு. இந்த விஷயத்த சோஃபியா கிட்ட சொல்கிறாங்க. சோஃபியா கிட்ட டாக்டர்ஸ் இன்னொரு விஷயத்தையும் கேட்குறாங்க, இவருடைய மரணத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குதான்னு சொல்லி. அப்போ சோஃபியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்க தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி டாக்டர் கிட்ட சொல்கிறாங்க. உடனே போலீஸும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்து வீடு முழுக்க சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி சர்ச் பண்ணி பார்க்கும்போது யாருமே கதவை உடைச்சிட்டு உள்ள வந்த மாதிரி எந்த ஒரு தடையுமே இல்லை. வீட்லேயுமே சந்தேகப்படுற மாதிரி எதுவும் இல்லை. இதுக்கடுத்து போலீஸ் சோஃபியா கிட்ட போய் உங்களுடைய கணவரான ஷாமோட மரணத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ சோஃபியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, அவருக்கு ஹார்ட் அட்டாக் தான் வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஷாம், சோஃபியா இவங்க 2 பேருமே இந்தியாவை சார்ந்தவங்கன்றதுனால ஷாமோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமல் கொடுக்க முடியாது, நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு தரோன்னு சொல்லி ஷாமோட பாடியை போலீஸ் எடுத்துட்டு போயிடுறாங்க. இந்த நியூஸ் ஆஸ்திரேலியா முழுக்க பரவ ஆரம்பிக்குது. அதுவும் குறிப்பாக ஆஸ்திரேலியாவில் இருக்க கேரளா மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்துது. ஆஸ்திரேலியாவில் இருந்த எல்லா கேரளா மக்களும் ஒன்றா சேர்ந்து மணி கலெக்ட் பண்ணி $30,000 சோஃபியாவுக்கு கொடுக்குறாங்க. எதுக்காகனா ஷாமோட பாடியை ஆஸ்திரேலியாவில் இருந்து கேரளாவுக்கு எடுத்துட்டு போகிறதுக்காக. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்ச உடனே ஷாமோட பாடியை போலீஸ் கொடுத்துடுறாங்க. 2 நாள்லேயே அக்டோபர் 16, 2015 ஷாமோட பாடியை ஆஸ்திரேலியாவில் இருந்து கேரளாவுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. கேரளாவுக்கு வந்த உடனே ஷாமோட பாடியை பார்த்து ஷாமோடைய அப்பா அம்மா 2 பேருமே கதறியால ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாருமே கதறியால ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு காரணம் ஷாம் இறந்து போகும்போது அவருடைய வயசு வெறும் 33 தான். அது மட்டும் இல்லாமல் சோஃபியாவுமே எங்காக இருந்திருக்காங்க. இதுக்கு மேலே சோஃபியா எப்படி வாழ போகிறான்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஷாமோடைய இறுதி சடங்குமே முடியுது. இதுக்கடுத்து சோஃபியா அங்கேயே இருந்திருக்காங்க. டெய்லியுமே ஷாமை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அப்போ ஷாமோடைய அப்பா அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ திரும்பவும் ஆஸ்திரேலியாவுக்கே போமா, எங்கே இருந்தன்னா இதை நினச்சி நீ ரொம்பவுமே வருத்தப்படுவ, பையனோட படிப்பும் இருக்குது, நீ உன்னோட வேலையை போய் கண்டினியூவாக பாரு, கொஞ்சம் கொஞ்சமாக இதை மறந்துடுவேன்னு சொல்லி சோஃபியா கிட்ட சொல்லியிருக்காங்க. சோஃபியாவுமே உடனே ஆஸ்திரேலியாவுக்கு கிளம்பி போகிறாங்க. அவங்களுடைய வேலையை கண்டினியூவாக பார்க்குறாங்க. ஆனால் ஆஸ்திரேலியாவுக்கு போனதுக்கப்புறம் எல்லா வாரத்தோட சனிக்கிழமையும் சோஃபியா ஷாமோடைய அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்திருக்காங்க. இது ஷாமோடைய அப்பா அம்மாவுக்கு ஒரு ஆறுதலாக இருந்திருக்கு. இப்படியே 9 மாதம் போது 9 மாதம் கழிச்சு திடீர்னு ஒரு வாரம் சோஃபியா கால் பண்ணாமல் போகிறாங்க. இந்த விஷயம் ஷாமோடைய அப்பா அம்மாவுக்கு ரொம்பவுமே வருத்தத்தை ஏற்படுத்துது, கூடவே பயத்தையும் ஏற்படுத்துது. இதுக்கடுத்து ஷாமோடைய அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, சோஃபியாவோட அக்காவான சோனியாவுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. அப்படி கால் பண்ணும் போது சோனியா ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இனிமேல் நீங்கள் நினச்சா இல்லை, நான் நினச்சா கூட சோஃபியா கிட்ட பேச முடியாது, ஏன்னா சோஃபியா ஜெயிலில் இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட உடனே என்னோட மருமக எந்த ஒரு தப்பையுமே பண்ணியிருக்க மாட்டா, அவளை எதுக்கு ஜெயிலில் வச்சிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ தான் சோனியா ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்கிறாங்க. உங்களோட பையனான ஷாமை கொலை பண்ண குற்றத்துக்காக தான் சோஃபியா இப்போ ஜெயிலில் இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்த ஷாமோட அப்பா அம்மா 2 பேருமே ஏற்றுக்கல. ஏன்னா தன்னோட மருமக ரொம்பவுமே நல்லவ, அப்படியே அவள் தப்பு பண்ணியிருந்தாலும் போலீஸ் அவளை உடனே
அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, எதுக்காக 9 மாதம் கழித்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இல்லை வேற யாராவது கொலை பண்ணிட்டு பழியை தூக்கி இவன் மேலே போட்டாங்களான்னு சொல்லி ரொம்பவுமே குழப்பத்தில் இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் தான் ஷாமுடைய அப்பாவுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஷாம் இறந்து போகிறதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி தான் ஷாம், சோஃபியா, அவங்களுடைய பையன் 3 பேருமே இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. அப்படி வந்து வீட்டில் இருக்கும்போது ஷாம் ரொம்பவுமே டிப்ரெஷனில் இருந்திருக்காரு. ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி ரொம்பவுமே ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போ திடீர்னு ஷாம் அவருடைய அப்பா கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்பா நான் திரும்பவும் இந்தியாவுக்கு வரும்போது பணமாக கூட வருவேன், அப்படி வந்தேன்னா என்னோட பாடியை தாத்தாவோட சமாதிக்கு பக்கமே புதைச்சிருங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்போ தான் ஷாமுடைய அப்பாவுக்கு தன்னோட மருமக தான் தன்னோட பையனை கொலை பண்ணியிருப்பாளோன்ற சந்தேகன்றது வருது. ஷாம் சின்ன வயசுல இருந்தே ஒரு இன்னசென்ட்டான பையனாக இருந்திருக்காரு, ஆக்டிவாகவும் இருந்திருக்காரு. அவருக்கு சர்ச்சில் பாட்டு பாடுறதுன்றது ரொம்பவுமே பிடிச்ச விஷயமா இருந்திருக்கு. இதனாலேயே தொடர்ந்து சர்ச்சுக்கு போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ சர்ச்சில் ஃப்ரெண்டான பொண்ணு தான் சோஃபியா. இவங்களுடைய 2 பேரோட வீடுமே பக்கத்தில் இருந்ததுனால சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸாக வளர்றாங்க. ஸ்கூல், காலேஜ் எல்லாத்தையுமே ஒன்றா தான் படிக்கிறாங்க. ஆரம்பத்தில் ஃப்ரெண்ட்ஸாக இருந்த இவங்க பின் நாட்களில் அதுவே காதலாக மாறுது. 2003 இவங்க 2 பேருமே காலேஜ் படித்து முடிக்கிறாங்க. அப்போ 2 பேருமே என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, திருமணம் செஞ்சுக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அந்த சமயத்தில் ஷாம் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம காலேஜ் மட்டும் முடித்தா போதாது, ஒரு நல்ல வேலைக்கு போனால் தான் நல்லா சம்பாதிக்க முடியும், அப்போ தான் நம்ம ஒரு நல்ல லைஃப்பை வாழ முடியும். அதனால் நான் 2 வருஷம் தமிழ்நாட்டில் MBA படிக்கிறதுக்காக போகிறேன். அது படித்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும், அதுக்கப்புறம் நம்ம திருமணம் செஞ்சுக்கலான்னு சொல்லி சோஃபியா கிட்ட சொல்கிறாரு. சோஃபியாவுமே அதை ஒத்துக்கிட்டு அது வரைக்கும் நானும் சும்மா இருக்க வேணான்னு சொல்லி கேரளாவிலேயே மகாத்மா யூனிவர்சிட்டியில் சேர்ந்து ஒரு டிகிரி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே நாட்கள் போது 2 வருஷம் கழிச்சு 2005 2 பேருமே காலேஜ் படித்து முடிக்கிறாங்க. படித்து முடிச்சதுக்கப்புறம் 2 பேருக்குமே வெவ்வேறு இடத்துல வேலை கிடைக்கிது. கொஞ்ச நாள் வேறு இடத்துல வேலையும் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. 2008 2 பேரும் திருமணம் செஞ்சுக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. இந்த விஷயத்த ஷாம் போய் அவருடைய வீட்டில் சொல்கிறாரு. ஆனால் ஷாமோட அப்பாவுக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கு. அப்போ ஷாமோடைய அப்பா ஷாம் கிட்ட, சோஃபியா நம்ம குடும்பத்துக்கு வேணாம், அவளுடைய கேரக்டரும் உன்னோட கேரக்டரும் கொஞ்சம் கூட ஒத்து போகாது, அதனால் இந்த கல்யாணத்தை நீ பண்ணிக்காதன்னு சொல்லி ஷாம் கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனால் ஷாம் சோஃபியாவை ரொம்பவுமே காதலிச்சதுனால நான் சோஃபியாவை தான் திருமணம் செஞ்சுக்குவேன்னு சொல்லியிருக்காரு. சோஃபியாவுக்கு இந்த விஷயம் தெரிய வந்த உடனே சோஃபியா ஸ்ட்ரெயிட்டாக ஷாமோட வீட்டுக்கு வந்து அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட, நான் ஷாமை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், அதுக்கு நீங்கள் ஒத்துக்கலைன்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொல்லி அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் ஷாமோட அப்பா அம்மாவும் திருமணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. 2008 2 பேருக்கும் திருமணமும் நடந்து முடியுது. அடுத்த ஒரே வருஷத்தில் 2009 அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறக்குது. அந்த சமயத்தில் தான் ஷாமுக்கு லூலு எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லப்படுற ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்கிது. அதுவும் ஓமனில், வெளிநாட்டில் கிடைக்கிது. இதனால் ஷாம் தன்னோட ஃபேமிலியை பிரிஞ்சு வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஆனால் எப்போல்லாம் லீவு கிடைக்குதோ அப்போ ஓமனில் இருந்து கேரளாவுக்கு வந்து தன்னோட ஃபேமிலி கூட ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்திருக்காரு. அப்போ சோஃபியா என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளும் சும்மா இருக்கக்கூடாது, நாம் ஒரு வேலைக்கு போகணும்னு சொல்லி பெங்களூருக்கு போய் அங்கே ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. 2 பேருமே வேறு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்ததுனால 2 பேருமே தனிமையில் இருந்திருக்காங்க. அப்போ ஷாம் அடிக்கடிக்க சோஃபியா கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ கிளம்பி ஓமனுக்கே வந்து நம்ம எல்லாருமே ஃபேமிலியாக ஓமன்ல இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சோஃபியாவுக்கு ஓமன் போக பிடிக்கலையோ இல்லை என்ன ரீசன்னு அப்போதைக்கு அவருக்கு தெரியல. நான் ஓமனுக்கெல்லாம் வரலன்னு சொல்லி மறுத்துட்டே இருந்திருக்காங்க. இந்த ஒரு விஷயமே ஷாமுக்கு ரொம்பவுமே வருத்தத்தை ஏற்படுத்துது. அப்போ தான் சோஃபியா இன்னொரு விஷயத்தை பண்ணுறாங்க. அவங்களுடைய அக்காவான சோனியா ஏற்கனவே ஆஸ்திரேலியாவில் செட்டில் ஆகி வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அப்போ சோஃபியா என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய அக்கா கிட்ட சொல்லி எனக்கு ஆஸ்திரேலியாவில் ஒரு வேலை ரெடி பண்ணு, நான் ஆஸ்திரேலியாவுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய அக்காவுமே சோஃபியாவுக்கு ஒரு வேலையை ரெடி பண்ணுறாங்க. உடனே கிளம்பி சோஃபியா பெங்களூரில் இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போகிறாங்க. இந்த விஷயம் ஷாமுக்கும் தெரிய வருது. இதுக்கடுத்து ஷாம் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வேலை செய்கிற கம்பெனியோட இன்னொரு பிரான்ச் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற விஷயம் அவருக்கு தெரிய வருது. இதனால் ஆஸ்திரேலியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு சோஃபியா ஆஸ்திரேலியா போனால் ஒரு சில மாதங்கள்லேயே ஷாமும் ஆஸ்திரேலியாவுக்கு போயிடுறாரு. ஆனால் அவர் ஆஸ்திரேலியாவுக்கு போனதுக்கப்புறம் தான் சோஃபியா எதுக்காக ஆஸ்திரேலியாவுக்கு வந்திருக்காங்கன்ற விஷயமே கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது. அவர் ஆஸ்திரேலியா போனதுக்கப்புறம் ஆரம்பத்தில் இருந்தே அவருக்கு அடிக்கடிக்க கொலை மிரட்டல்ன்றது வந்துட்டே இருந்திருக்கு. அதுவும் ஒரு டைம் அவர் காரில் உக்காந்துட்டு இருக்கும்போது அவருடைய சீட்டுக்கு பின்னாடி ஒரு மர்ம நபர் மறைஞ்சிருந்து மாஸ்க் போட்டு அவரை கத்தியால் தாக்க முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனால் ஷாம் சண்டை போட்டு அந்த நபருடைய மாஸ்கையும் கழட்டிடுறாரு, அந்த நபருடைய முகத்தையும் பார்த்துறாரு. அந்த இடத்துல ஏதோ பிரச்சனை நடக்கிற மாதிரி தெரிஞ்ச உடனே பொதுமக்கள் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. போலீஸ்
போலீஸுமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே ஷாமோட காரை செக் பண்ணி பார்க்கும்போது அதில் ஒரு கத்தி இருந்திருக்கு, ஒரு கயிறுமே இருந்திருக்கு. அப்போ போலீஸ் ஷாம் கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா, சார் உங்களை யாராவது மிரட்டுறாங்களா, இல்லை உங்களுக்கு ஏதாவது கொலை மிரட்டல் இருக்குதான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஷாம் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஆஸ்திரேலியா வந்த ஆரம்பத்தில் இருந்தே எனக்கு கொலை மிரட்டல்ன்றது வந்துட்டே இருக்கு சார்னு சொல்லி போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. இதுக்கடுத்து ஷாம் இன்னொரு விஷயத்தையும் போலீஸ் கிட்ட சொல்றாரு. இப்போ என்ன கார்ல கொலை பண்ண வந்த நபருடைய முகத்தை நான் பார்த்தேன், ஆனால் அந்த முகத்தை என்னால் சரியா அடையாளம் சொல்ல முடியலன்னு சொல்லி போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. இதனால தான் ஷாம் இறந்து போகிறதுக்கு முன்னாடி கேரளாவுக்கு போயிருந்த போது அவருடைய அப்பா கிட்ட நான் அடுத்த டைம் கேரளாவுக்கு வரும்போது பணமாக கூட வரலான்னு சொல்லி அவருடைய அப்பா கிட்ட சொல்லியிருக்காரு. உங்கள் எல்லாருக்குமே இப்போ 3 சந்தேகன்றது இருக்கும். முதல் சந்தேகம், சோஃபியா எதுக்காக ஆஸ்திரேலியாவுக்கு போனாங்க. ரெண்டாவது சந்தேகம், ஷாமை யார் கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க, எதுக்காக கொலை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. மூணாவது சந்தேகம், இப்போ எதுக்கு சோஃபியா ஜெயிலில் இருக்காங்க, எதுக்காக போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. ஷாம் இறந்து போனதுக்கு அப்புறம் அவருடைய பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி போலீஸ் கேரளாவுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. அப்படி அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் தான் போலீஸ்க்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுன்றதே கிடைக்குது. அந்த ரிப்போர்ட்டை பார்த்த உடனே ஆஸ்திரேலியன் போலீஸ் ரொம்பவுமே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு காரணம் ஷாம் ஹார்ட் அட்டாக் வந்துலாம் இறந்து போல, அவரு தூக்க மாத்திரையை எடுத்திருக்காரு, அதுக்கடுத்து சைனைடை எடுத்திருக்காரு, அதுக்கப்புறம் தான் அவர் இறந்து போயிருக்காருன்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டில் இருந்திருக்கு. ஆனால் போலீஸ் அந்த இடத்துல தான் ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க. அவர் தூக்க மாத்திரையோட லெவல் அதிகமாக எடுத்துக்கிட்டு அவர் தூங்கிட்டாருன்னா அதுக்கப்புறம் எப்படி அவரால் சைனைடை சாப்பிட்ருக்க முடியும்? அப்படின்னா யாரோ அவர் தூங்கினதுக்கு அப்புறம் அவருக்கு சைனைடை கொடுத்து அவரை கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த வீட்டில் எந்த கதவு ஜன்னல் எதுவுமே உடைக்கப்படலை. அப்போ வீட்டுக்குள்ளே இருந்த ஏதோ ஒரு நபர் தான் அவருக்கு சைனைடை கொடுத்துருக்காங்க. அந்த வீட்டில் இருந்ததே அவரும் அவரோட மனைவி சோஃபியாவும் அவருடைய மகனும் மட்டும்தான். அதில் தெளிவாக இருக்க ஒரே ஆள் சோஃபியா தான். அப்போ கன்ஃபார்ம் சோஃபியா தான் சைனைடை ஷாமுக்கு கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இதுக்கடுத்து போலீஸ் சோஃபியாவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்கள ஃபாலோ பண்ணும்போது ஃபஸ்ட்டு 5 மாதத்துக்கு அவங்களோட நடவடிக்கையில் சந்தேகப்படுற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் இருந்திருக்கு. ஆனால் 5 மாதம் கழிச்சு சோஃபியா அவங்களுடைய ஹஸ்பண்டோட காரை ஒரு நபருக்கு சேல் பண்ணுறாங்க. இதை போலீஸ் ஒரு நார்மலான விஷயம் தான் சொல்லி அப்படியே விட்டுடுறாங்க. ஆனால் இதுக்கடுத்து சோஃபியா பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த அக்கௌண்ட்டை ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ண நபருடைய அக்கௌண்ட்டுக்கு ஷாமோட அக்கௌண்ட்டில் இருந்த எல்லா பணத்தையும் அப்படியே டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க. இது போலீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது. அடுத்து போலீஸ்க்கு இன்னொரு தகவலுமே கிடைக்குது. சோஃபியா டெய்லியுமே பார்க்கில் ஒரு நபர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கிற விஷயம் போலீஸ்க்கு தெரிய வருது. இந்த 3 நபர்கள் யாருன்னு சொல்லி போலீஸ் தேடி பார்க்கும்போது தான் இது 3 நபர்கள் கிடையாது, ஒரே ஆள் தான் சொல்லி போலீஸ்க்கு தெரிய வருது. அந்த ஒரு நபர் தான் நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குற இந்த ஒரு நபர். இவருடைய பேர் தான் அருண். போலீஸ் இவருடைய பேக்ரவுண்டும் செக் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த அருணும் சோஃபியா 2 பேருமே அஃபேரில் இருந்திருக்காங்க. அருண் ஆஸ்திரேலியாவில் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அவர் கூட சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் சோஃபியா ஆஸ்திரேலியாவுக்கு கிளம்பி வந்திருக்காங்க. ஆனால் சாம் ஆஸ்திரேலியாவுக்கு வந்தது இவங்க 2 பேருக்குமே பிடிக்கல. அதனால தான் இவங்க 2 பேரும் திட்டம் போட்டு சாமை கொலை பண்ணியிருக்காங்கன்ற விஷயத்தை போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 9 மாதம் கழிச்சு இவங்க 2 பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் கேஸ் 2 வருஷமாக நடந்து 2018 அருணுக்கு 24 வருஷம் சிறை தண்டனையும் சோஃபியாவுக்கு 22 வருஷம் சிறை தண்டனையும் ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க.